வீட்டில் இருக்கிற தேங்காய் உடைச்சப்போ கொப்பரையாக இருந்ததுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப இந்த மாதிரி துருவி வச்சுட்டேங்க. இதை ட்ரை பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சுலபமாக பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோவேவ் ஓவனில் சுழலும் தட்டில் இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேன். மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளார எது வைக்கிறதா இருந்தாலும் பேப்பர் வைக்கலாம், துணி வைக்கலாம், காட்டன் துணி வைக்கலாம், சிந்தட்டிக் துணி வைக்கக்கூடாது. முக்கியமாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. அது வச்சாக்க மெட்டல் இருக்கிறது எது வச்சாலும் ஆர்க்கு வரும். அதனால் இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் டவல் வச்சுட்டு அது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் ஈவனாக. இப்போ இந்த மூடியை மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சு 2 minutes வச்சு எடுக்கலாம். இப்போ இது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் 900 வருது, அது ஹை. நெக்ஸ்ட்டு பார்த்தா 720. தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 540 வரும். இப்போ டைம் வைக்கலாம். 2 minutes வைக்கிறேன். 2 minutes 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பீப் சவுண்ட் வந்துச்சு. இப்போ இது தொட்டு பார்க்கணுங்க. கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகலை. ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடணும் நம்ம கைகளால். இப்போ இன்னும் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 50 seconds இல்லைன்னா 1 minute வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த டைம் முடிச்சு எண்டு வந்துடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நம்ம தொட்டு பார்க்கணும். நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ இது வந்து வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா கூட போகிறோம், ட்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா சூடானா போதுமானது. இப்போ அடுத்த பேட்ச் உள்ளே வச்சுருக்கேங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ரொம்ப கோபுரமாக போடக்கூடாது. இந்த மாதிரி பரவலாக போடணும். ஒரு அங்குல கனத்துக்கு தான் வந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகும். அப்போ தான் வந்து சுலபமாக அது வந்து ட்ரை ஆகும். ஹையில் வச்சிங்கன்னாக்க சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். அதனால் 900, அதுக்கப்புறம் வந்து 720, அதுக்கப்புறம் 540. உங்கள் அவனில் 1200 இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கை குறைச்சி வச்சுக்கோங்க. அதாவது இந்த டெம்பரேச்சரை குறைச்சி வச்ச மாதிரி நம்ம வந்து இதில் வந்து மீடியம் பவரில் வச்சா போதுமானது. இப்போ இது அடுத்த பேட்ச்சு அதே மாதிரி டைமிங் வைக்க போகிறேன். முதல்ல 1 இல்லைன்னா 2 நிமிஷம் ஒரு தடவை கலந்து விட்டு பிறகு மறுபடியும் 1 நிமிஷம், மொத்தம் 3 நிமிஷம் வச்சா போதுமானது.